அனைவருக்கும் வணக்கம். இந்த நாளிலே விசேஷமாக ஒரு வார்த்தையை மையப்படுத்தி உங்களோட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை மையப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். இந்த ஒரு வார்த்தை என்னுடைய வாழ்விலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. பொதுவாகவே நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நமக்கு சாதகமா இருக்கிறவர்களை காட்டிலும் நமக்கு பாதகமாக இருப்பவர்கள் அல்லது எதிரணியில் இருப்பவர்கள் அதிகம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் அதுவல்ல உண்மை. உண்மை என்ன அப்படின்னா, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் அல்லது நம்மளை அழிக்கணும் எதிர்க்கணும் என்று சொல்லி நினைக்கிறவர்களை காட்டிலும் நம்மை வாழ வைப்பதற்கும் நம்மளை வளர்ச்சியின் பாதையில கொண்டு செல்வதற்கும் நம்மளை முன்னேற்றத்தின் பாதையில உந்தி தள்ளுவதற்கும் இருக்கிறவர்கள் அநேகம். அது கடவுளை வைத்திருக்கிறார் என்பதை தான் இந்த நாளிலே நான் மையப்படுத்தணும்னு சொல்லி ஆசைப்படுகிறேன். காரணம் என்ன அப்படின்னா, இந்த போர்ஷன் எங்க வருது அப்படின்னா, சீரிய ராஜா இஸ்ரவேல் தேசத்தை கம்ப்ளீட்டா அழிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் பல யுத்த தந்திரங்களை அவன் போடுகிறான். ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா, அவன் எந்த மாஸ்டர் பிளானை போட்டாலும் அது இஸ்ரவேலுக்கு எப்படியோ தெரிஞ்சு போயிருது. அப்படி தெரிந்து போகிறதுனால அவன் என்ன நினைக்கிறான், யாரோ ஒருத்தர் இங்கிருந்து அங்க சொல்லி கொடுக்குறாங்க, இங்கிருந்து ஒரு ஸ்பை இருக்கு, வேவு யாரோ பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். ஆனா கடைசியில தான் தெரியுது, அது வேவு யாரும் பார்க்கல, அங்க ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறான். அவன் இவன் பெட்ரூம்ல போடுற பிளான கூட அவன் அங்க சொல்லிடுறான் அப்படின்னு சொல்லி தெரியுது. தெரிஞ்சதுனால என்ன பண்றான், மற்ற எல்லா ஸ்ட்ராட்டஜியும் ஓரமா வச்சுட்டு அவனை காலி பண்ணுவோம். ஸோ நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாமே தெரியப்படுத்துற அந்த மனுஷனை காலி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி காலி பண்றதுக்காக வருகிறான். ஸோ அந்த மாதிரி வரும்போதுதான் எலிசா கூட இருக்கக்கூடிய இந்த வேலைக்காரன் பயப்படுறான். அவனை பார்த்து அந்த கூட்டத்தை பார்த்து பயந்துடுறான். பயப்படும் போது சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை, எலிசா மூலமாக வரக்கூடிய ஒரு வார்த்தை. என்னன்னா, நீ பயப்படாத, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்பதான் இந்த வேலைக்காரனுக்கு புதுமையான ஒரு காரியம் கிடைக்குது. ஆக்சுவலா இங்க என்ன நான் பண்ணணும், மையப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா, நம்ம பயங்கரமா சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எதுவும் அதிகமா இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. மக்களுடைய கண்களை திறந்தாலே போதும், மற்ற காரியங்கள் எல்லாம் அவர்களாகவே பார்த்துக் கொள்வார்கள். ஸோ இங்க அந்த எலிசா சொல்லுகிறார், அவர்கள் பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் நமக்காக இருக்கிறவர்கள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விண்ணப்பம் பண்ணுகிறார். 17வது வசனத்துல எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார். திறந்தது நிமித்தமாக இதோ எலியாவை நீதிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான் அப்படின்னு சொல்லி. ஆக இவனுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி இவர்களை பாதுகாப்பதற்கு, இவர்களுக்கு எந்த தீங்கும் நடவாதபடிக்கு பாதுகாப்பு வளையமாக ஒரு பெரிய வளையம் அங்க இருக்குது. அதை இந்த வேலைக்காரனுடைய கண்களுக்கு தெரியல. ஸோ இங்க எலிசா இப்ப ஜெபிக்கிறது எதுக்கு அப்படின்னா, இன்னொரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கல. அவனுடைய கண்கள் திறந்தா போதும், அவனுடைய கண்கள் திறக்கப்படட்டும், அவன் உண்மையை நேச்சுரலா அல்லது ரியாலிட்டியாவே அறிந்து கொள்ளட்டும். ஸோ இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் பிரச்சனை என்ன அப்படின்னா, மக்கள் உண்மையை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாமல், சராசரி நிலையை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாமல் ஏதோ நினைச்சிட்டு கிடக்காங்க. ஸோ கடவுளுடைய திட்டம் என்ன அப்படின்னா, மக்கள் ஒவ்வொருடைய கண்கள் திறக்கப்படணும். அவங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டுச்சு அப்படின்னாவே போதும், ஆட்டோமேட்டிக்கா அவங்க எல்லாவற்றையும் அறிந்து கொள்வார்கள். அது மட்டுமல்ல, இதுல இன்னொரு காரியத்தையும் பார்த்தேன். எப்பயுமே நம்மளுடைய எதிரிகள் அதிகம், நம்மளை அழிக்கிறவர்கள் அதிகம் அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். நம்மளை வாழ வைப்பதற்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, அது நம்மோடு கூட தான் இருக்குது. அது அழிக்கணும் என்கிற கூட்டத்தை காட்டிலும் நம்மளை வாழ வைப்பதற்கும் முன்னேற்றுவதற்கும் வளர்ச்சியின் பாதையில நம்மளை உந்தி தள்ளுவதற்கும் ஒரு கூட்டம் இருக்குது. அதை கடவுள் வைத்திருக்கிறார் அப்படிங்கறத அதை மையப்படுத்தணும்னு சொல்லி ஆசைப்படுகிறேன். இது அன்னைக்குதான் வந்துச்சு அப்படின்னா இல்ல, என்னாலுமே அங்கதான் இருக்குது. கடவுள் கட்டாயமா எலிசாவுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அந்த அக்னிமயமான ரதங்களால வகுக்கப்பட்ட ஒரு பெரிய கூட்டம் அது எப்பயுமே இருக்குது. ஆனால் அன்னைக்குதான் அவங்கள தெரியுது. ஸோ எப்பொழுதுமே வைத்திருக்கிறார். அதனால நம்ம எந்த காரியத்தை குறித்தும் பயந்துட வேண்டாம். காரணம், நம்ம எதிர்க்கிறவர்களை காட்டிலும், நம்மளுடைய எதிரிகளை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் உண்மையிலே அதிகம். அது எப்ப தெரியும் அப்படின்னா, நம்ம எவ்வளவு தூரத்துக்கு கடவுள்கிட்ட நெருங்கி இருக்கிறோமோ, ஜெபிக்கிறோமோ அப்பதான் தெரியும். ஏன்னா இவனுடைய ஜெபத்தின் மூலமாக தான் எதிரினுடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இங்கே வருது.
எதிரி என்னென்னலாம் திட்டம் போடுகிறானோ அந்த திட்டங்கள் எல்லாம் இவனுக்கு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஸ்பை வைக்கல, இது அவனுடைய ஜெப வாழ்க்கை தான். ஸோ ஜெபம் என்பது உண்மையிலே நம்மளுடைய எதிரினுடைய மூமெண்ட்டை நமக்கு சொல்லிடும். அவன் என்னென்னலாம் தீர்மானம் எடுக்கிறாங்கிறது நமக்கு தெரியப்படுத்திடும். எதிரினுடைய எல்லா காரியத்தையும் நமக்கு தெரியப்படுத்திடும். ஸோ அதனால துணிஞ்சு நம்ம காரியத்தை சாதிக்கலாம். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஆகவே பயப்பட வேண்டாம். தேங்க்யூ ஸோ மச்.